அமேசான் ஈஸ்டோர்ங்கிறது உங்களுடைய கடைக்கு வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கு அமேசான்ல இருக்க பொருளை வந்து உங்க கடையின் மூலமா பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாங்க. இதன் மூலமா நீங்க ஆர்டர் பண்ற பொருட்களை டைரக்டா வந்து அமேசான் காரங்களே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இதன் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் கமிஷனை பெறுவீங்க. இது யாருக்கெல்லாம் பொருத்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு grocery ஷாப் வச்சிருக்கீங்களுக்கு இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு பார்ட் டைம் பிசினஸ் செய்யறவங்களுக்கு இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கிராமப்புறங்கள்ல ஒரு கடை வச்சிருக்கீங்க கூட இந்த பிசினஸ் பத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அமேசான் ஈஸி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த அமேசான் ஈஸி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல உங்களுடைய கடையை பத்தி விவரங்களை நீங்க வந்து பதிவு செய்யணுங்க. உங்களுடைய கடை வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேஷனா இருக்கு, உங்களுடைய பெயர், உங்களுடைய முழு விவரத்தை வந்து பதிவு செய்யணுங்க. இந்த அமேசான்ல வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் மற்றும் அப்ரூவல் கொடுப்பாங்க. அடுத்து உங்க ஸ்டோருக்கு வந்து டாஸ்க் போர்டு வந்து வழங்கப்படுங்க. இதை நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் பாத்தீங்கன்னா, அமேசான் ஸ்டோர் லாஜிஸ்டிக் வெப்சைட்ல நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம், லொகேஷன் எல்லா விவரங்களும் இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் வந்து ஆரம்பிக்கலாங்க.